வணக்கம் நண்பர்களே. கோச்சடையான் திரைப்படம் புதிய வடிவில் மீண்டும் வெளிவர இருக்கு. அதற்கான ட்ரெய்லர், அந்த புதிய டீசர் இன்னைக்கு வெளியாகி இருக்கு. மாற்றம் வந்துதான் மாறாதது. எல்லோரும் பார்த்திருப்பீங்க, பார்த்து நிச்சயமா பரவசப்பட்டிருப்பீங்க. ஏன் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன் அப்படின்னா, கோச்சடையான் திரைப்படம் 2014 வெளியானது. அந்த படத்துக்கு ஏன் பெரிய முக்கியத்துவம் அப்போ இருந்ததுன்னா, அது புதிய ஒரு தொழில்நுட்பத்தில், மோஷன் கேப்சரிங் அப்படிங்கிற ஒரு புதிய தொழில்நுட்பத்தில் அந்த படத்தை உருவாக்குறாங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக அந்த தொழில்நுட்பத்தில் உருவான படம் கோச்சடையான். அதை ரஜினியினுடைய இளைய மகள் சௌந்தர்யா அதை இயக்குனாங்க. இந்த படம் அதுக்கு முன்ன சுல்தான் அப்படிங்கிற பேர்ல இதே சௌந்தர்யா இயக்குவதாக ஒரு படம், அனிமேஷன் படம் வர இருந்தது. அந்த படத்தை டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை உருவாக்குனாங்க. ரஜினிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது 2011. அந்த உடல்நிலை சரியில்லாமல் போன பிறகு அவர் படம் நடிக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கேள்வி வந்துருச்சு. ஏன்னா அவருக்கு சிங்கப்பூர் மருத்துவமனையில் வச்சு அவருடைய சிறுநீரகங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து, அந்த ட்ரீட்மெண்ட்டில் அவர் ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் தேவைப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் அவர் நேரடியாக நடிக்கவிருந்த படம் தான் ராணா. ராணாங்கிறது ஒரு அல்டிமேட்டான கதை. நிஜமாவே நான் திரும்ப சொல்கிறேன், அதை நீங்கள் ரஜினி சார் வாயால் தான் அந்த கதையை நீங்கள் கேட்கணும். அந்த கதையை அவர் அந்த ஒரு சும்மா கிளிம்ஸு, ஒரு 10 செகண்டில் அந்த படத்தோட கதையை சொல்லுவார் ரஜினி சார். கேட்கவே பிரமிப்பாக இருக்கும். அந்த படம் மட்டும் ரியல் படமாக, ரஜினி நடித்த ரியல் படமாக கொஞ்சம் லேட்டாக கூட எடுத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த பாகுபலியாவது இல்லை கேஜிஎஃப் ஆகுது அல்லது வேறு படங்கள் எதுவுமே அதுக்கு முன்னாடி நின்று இருக்காது. அது அந்த மாதிரி ஒரு படமாக வந்திருக்க வேண்டியது. ஆனால் அதே கதை, அந்த ராணா படம் இவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடக்க நாள் அன்றே உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. அதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. 3 ஆண்டு காலம் ரஜினி சார் நேரடி படங்களில் நடிக்க முடியல அவரால். அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கதை, ராணாவோட கதையை அப்படியே அனிமேஷனில், அதாவது 3D தொழில்நுட்பத்தில், மோஷன் கேப்சரிங் அந்த தொழில்நுட்பத்தில் ஒரு படமாக உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோச்சடையான அறிவித்தாங்க. அந்த கோச்சடையான அறிவிப்பு வெளிவந்த போது எல்லாருமே பிரமிச்சு போய் பார்த்தாங்க. எப்படி இந்த படத்தை எடுக்க போகிறாங்க, ரஜினி சாரை அப்படி தத்ரூபமாக காட்டுவாங்களா அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருந்தது. நான் அப்போ ரொம்ப பரபரப்பாக எழுதிக்கிட்டு இருந்த பத்திரிகையாளர், அப்போல்லாம் பேசலை, எழுதிக்கிட்டு இருந்த இத்தனைக்கு நமக்கு இன்னும் சேனல், இதே சேனலை நான் அப்போ தொடங்கி வச்சுருந்தா கூட நான் அப்போ பேசலை, எழுத்துல தான் அப்போ குறியாக இருந்தேன். நிறைய ஒரு நாளைக்கு 20 செய்திகளாவது எழுதுவேன், சினிமா செய்திகள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு 20 செய்திகள் அப்படி எழுதுறதுன்னா எந்த அளவுக்கு மெனக்கடனுங்கிறத உங்கள் நண்பர்கள் யாராவது கேட்டு பாருங்கள். எவ்வளோ நேரம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டு பாருங்கள். இரவு பகல் பார்க்காம செய்திகள் எழுதிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி இந்த ரஜினியோடைய படங்களுக்கு நான் எப்போதுமே அதிக செய்திகள் எழுதுவேன். இன்னொன்று, நானே இதே தளம், என்வழி சினிமா, அதாவது தளம், அதாவது இவருடைய செய்திகளுக்காகவே முக்கியத்துவம் கொடுத்து ஒரு வலைத்தளமும் நான் நடத்திக்கிட்டு இருந்தேன். அதில் நிறைய செய்திகள் போடுவேன். அது இல்லாமல் நான் பணிபுரிந்த அந்த செய்தி நிறுவனத்தில் தொடர்ச்சியாக நிறைய செய்திகள் ரஜினி படம்னா கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து நான் வெளியிடுவேன். அதில் இந்த கோச்சடையானுக்கு மட்டும் இதுவரைக்கும் நான் என்னுடைய லைஃப்பில் வேற எந்த ரஜினி படத்துக்கும் எழுதாத அளவுக்கு அதிக செய்திகள் எழுதுறது இந்த கோச்சடையானுக்கு தான். அவங்களுடைய அந்த தொழில்நுட்பம், எப்படி இதை படமாக்க போகிறாங்க, லண்டனில் போயிட்டு இவங்க அந்த ஸ்டுடியோவில் ரஜினியை அந்த 3D அனிமேஷனுக்காக கேப்சர் பண்ண அந்த டெக்னிக்ஸு, இதை பற்றியெல்லாம் விரிவாக நிறைய எழுதியிருப்பேன். அப்படி உருவான அந்த படம் வெளியாகிற போது மிகப்பெரிய ஒரு முறையான ஒரு திட்டமிடலோடு வெளியாகல அந்த படம். ஏன்னா ஒரு தேதி அறிவித்தாங்க, 2014 ஒரு குறிப்பிட்ட தேதியில் வெளியாகுன்னு அறிவித்தாங்க. ஆனால் அந்த தேதியில் படம் ரிலீஸ் ஆகலை, தள்ளி போய் ரிலீஸ் ஆச்சு. அப்படி ரிலீஸ் ஆனதில் நிறைய சிக்கல்களும் இருந்துச்சு. ஆனால் படம் பெரிய அளவுக்கு ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது. விமர்சகர்கள் இந்த படத்தை எப்படியாவது டேமேஜ் பண்ணி காலி பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரே முடிவோடு இருந்தாங்க. இந்த படத்தில் கதை எப்படி இருக்குது, இந்த டெக்னாலஜி எப்படி பயன்படுத்தியிருக்காங்க, இந்த டெக்னாலஜியோட எதிர்காலம் என்னவா இருக்கும், இப்படியெல்லாம் அவங்க யோசிக்கல. இது ரஜினி படம் இல்லை, இது ஒரு பொம்மை படம். இந்த படத்தில் வர்றது ரஜினியே இல்லை.
இது வந்து நல்லா இல்லை, அல்லது அந்த நல்லா இல்லை நல்லா அதுக்கே போல இதை அதாவது கிண்டல் அடிக்கிறது. இப்படி கிண்டல் அடிப்பதன் மூலமாக இந்த படத்தை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீவிரம் முயற்சி பண்ணாங்க. ஆனாலும் கூட இந்த படம் ஒரு 3-4 நாட்களில் 100 கோடி அப்படிங்கிற ஒரு வசூலை இந்த படம் வந்து எடுத்தது. ஆனால் இந்த படம் ரிலீஸ்ல நிறைய ஃபினான்ஸ் சிக்கல்கள் ஏற்பட்டு இப்போ வரைக்கும் வந்து அந்த வழக்கு தீரல அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் கூட வந்து இந்த வழக்கு இந்த படத்தினுடைய அந்த தயாரிப்பு அந்த ஃபினான்ஸில் ஒரு பார்ட்டாக இருந்தவங்க லதா ரஜினிகாந்த். அதனால் வந்து இது நிறைய சிக்கல்களை ஏற்படுத்துச்சு. அதில் ஒரு சிக்கல் இன்னும் கூட ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். கர்நாடக கோர்ட்டில் அந்த வழக்கு இன்னும் கூட இருக்கு. இது ஒரு பக்கம். இப்படி இந்த படத்தை வந்து விமர்சனத்திலேயே வந்து காலி பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அதுல ஒரு பகுதி வெற்றியும் கூட அவங்க அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க நினைச்சு வெளியிட்ட அந்த படம் வேற, இவங்க அதை ரிசீவ் பண்ணி இதை மக்கள்கிட்ட வந்து போய் சேர விடாம தடுத்ததுங்கிறது ஒரு ஒரு பெரிய தடையா போயிடுச்சு படத்துக்கு. நீங்க கோச்சடியான் வந்து அனிமேஷன் படமாக இருந்தாலும் கூட வெளிநாடுகளிலெல்லாம் அந்த படத்துக்கு மிகச்சிறந்த வரவேற்பு, மிகச்சிறந்த வசூல் கிடைச்சது. இது பார்த்த அத்தனை பேருமே வந்து மிக சிறப்பா இருக்கு, பெரிய முயற்சி இது. அத்தனை பேருமேன்னா ரசிகர்களை சொல்றேன், எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கு ஒரு கருத்து அப்படி வந்து சொன்னாங்க. கூடவே அவங்க ஆதங்கம் என்னன்னா, இந்த படம் மட்டும் தலைவர் நடிச்சு ரியலா வந்திருந்தா வேற ரேஞ்ச். இந்த படம் பிரம்மாண்டமான ஒரு தமிழ் சினிமா சரித்திரத்திலே பார்க்காத, இந்திய சினிமாவே பார்க்காத ஒரு பிரம்மாண்ட பான் இந்தியா படமா இருந்திருக்கும் அப்படின்னு எல்லோருமே அபிப்பிராயப்பட்டாங்க. படத்தில் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவருடைய அந்த உருவம் எக்ஸாக்டாக அப்படியே அவரை மாதிரியே வரல அப்படின்னா கூட அந்த குரலில் வந்து அதுக்கு உயிர் கொடுத்துருப்பாரு ரஜினி. நீங்கள் படம் திரும்ப கூட பாருங்கள், அந்த பழைய, அதாவது இப்போ இது எதுக்காக இதெல்லாம் பேசுகிறேன்னு சொல்கிறேன், இந்த அந்த பழைய வருஷனே கூட நீங்கள் திரும்ப பாருங்கள். படம் முடியும் போது உங்களையும் அறியாமல் கண் கலங்கி போய் நீங்கள் வெளியில் வருவீங்க. அந்தளவு உணர்ச்சி பெருக்கோட அந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. அதில் 2 ரஜினிகாந்த், ஒரு சீனியர் ரஜினி, அவருடைய மகனாக வர்ற ரஜினி, அப்புறம் கடைசியாக வர்ற இன்னொரு ரஜினி, சேனா அப்படிங்கிற கேரக்டர் ஒன்று வரும். இதில் ரஜினியினுடைய அந்த அவரை காட்சிப்படுத்தினா அந்த காட்சியில் அவரை கொண்டு வந்த விதம் 100% திருப்தி இல்லை தான், அது எனக்கும் கூட அதில் உண்டு. ஏன்னா அவருடைய நடை, ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவருடைய பெரிய ஸ்பெஷல் என்னன்னா அவருடைய நடை. ஒரு பாட்டு வருதுன்னா இந்த பாட்டில் ரஜினி சார் டான்ஸ் ஆடணும்னு அவசியமே கிடையாதுங்க, ஜஸ்ட் ஒரு வாக் போதும். நீங்கள் படிக்காதவன்ல சோடிக்கிளி எங்கேயே சொல்லுன்னு ஒரு பாட்டு இருக்கும், அது ஹெவி டான்ஸ் மூமெண்ட் இருக்கிற பாட்டு தான். ரஜினி சார் ஜாலியாக ஆடி பிச்சு உதறி இருப்பார். ஆனால் அதில் ஒரு இதில் ஜஸ்ட் அவர் நடப்பாருங்க, அவர் நடப்பார். அந்த இடத்துல ஹீரோயின் யாரு என்ன மாதிரி எதையுமே வந்து நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. அம்பிகா வந்து அவ்வளோ அழகாக அந்த பாட்டில் இருந்தாலும் கூட நீங்கள் அம்பிகாவை அப்படி தள்ளி விட்டு நீங்கள் ரஜினி சாரே பார்ப்பீங்க. இந்த வாக் வந்து அப்படி இருக்கும் ரஜினிக்கு. அந்த வாக் அந்த படத்தில் மிஸ்ஸிங். அது வந்து மிகப்பெரிய ஏமாற்றமாக போச்சு எனக்கெல்லாம். இதுதான் வந்து அந்த படத்துடைய ஒரு மைனஸாக முடிஞ்சது. அதனால தான் அதை இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் வச்சாங்க. இப்போ அண்மையில் சௌந்தர்யா கூட பல இடங்களில் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கேன். நான் வந்து எவ்வளோ அட்வான்ஸாக 11 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் நான் பண்ணேன். ஆனால் இன்னைக்கு தான் வந்து இப்போ இந்த அனிமேஷன் 3D அந்த மோஷன் கேப்சரிங் அந்த அனிமேஷனில் படங்கள் வருது. அந்த ஒரு அனுமான் படம் ஒன்று வந்து அது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆச்சு, பெரிய வசூலை குறிச்சுது. இனி வந்து இந்த மாதிரி படங்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்கும் அப்படிலாம் வந்து அவங்க பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது அப்போ நடந்த அந்த ஏமாற்றத்தை இப்போ அவங்க சொல்கிறாங்க. இப்போ திடீர்னு வந்து அந்த படத்தை தயாரித்த ஈராஸ் நிறுவனம் அவங்க ஒரு முடிவெடுத்து இந்த படத்தை 11 வருஷத்துக்கு முன்னாடி டெக்னாலஜி அவ்வளோவா டெவலப் ஆகாத கட்டத்தில், அல்லது டெக்னாலஜி ரொம்ப காஸ்ட்லியாக இருந்த காலத்தில் இந்த படத்தை வந்து எடுத்துட்டோம். எதிர்பார்த்த அந்த ஃபைனான்ஸ், அதாவது இந்த படத்துக்கு நம்ம நினைக்கிற மாதிரி ரியலிஸ்டிக்காக அந்த படம் வந்திருக்கணும்னா அந்த படத்துக்கு பண்ண செலவு இருக்க அது அளவுக்கு 8 மடங்கு செலவு பண்ணியிருக்கணுமா. கிட்டத்தட்ட ஒரு 600-700 கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருந்தாதான் அந்த படம் வந்து ரியலிஸ்டிக்காக நம்ம இப்போ சொல்கிற மாதிரி குறைகள் அதெல்லாம் இல்லாமல் வந்திருக்க வாய்ப்பு இருந்தது. அப்போது அவ்வளோ செலவு பண்ண முடியாதுன்றதுனால தான் அது எங்கெங்கேயோ ஹாலிவுட்டில் தயாராக வேண்டிய அந்த கிராஃபிக்ஸ் காட்சிகளை எல்லாம் கடைசியில் வந்து இங்கே அதாவது கேரளாவில் மோகன்லால் ஸ்டுடியோவில்
அதே போல் மற்ற இங்கே லோக்கல்லையே வந்து பண்ணி அந்த படத்தை வந்து ஒரு வழியாக முடிச்சு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. அதனால தான் அந்த அனிமேஷன் காட்சிகள் அந்த மாதிரி இருந்தது. இப்போ என்ன பண்ணாங்க ஈராஸ்ன்னா, இந்த படத்தை இப்போதான் ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு இல்லை, ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு யார் வேணா அந்த ஏஐ பயன்படுத்தி ஒரு காட்சியை உருவாக்க முடியுது இல்லையா. அதனால ஈராஸ் நிறுவனம் என்ன பண்ணியிருக்குன்னா, அவங்களோட ஏஐ தொழில்நுட்ப அந்த குழுவை வச்சு இந்த படத்தை மீண்டும் வந்து அப்படியே கதையெல்லாம் அதே தான், கேரக்டர்ஸ் அதே தான், ஆனால் காட்சிகளை மாற்றிருக்காங்க. அதனுடைய ஒரு டீசரை வந்து இன்னைக்கு விட்டுருக்காங்க. அந்த டீசரை பார்த்து உண்மையிலேயே வந்து நான் அந்த ஒரு 10 செகண்ட்னா இந்த 10 செகண்ட் கை தட்டிக்கிட்டே இருந்தேன். அந்த அளவுக்கு ரஜினி சாரை வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. நம்ம 80களில் பார்த்து ரசித்த அந்த அழகிய அந்த முகம், அந்த தங்க மகன் அப்படி ஜொலிக்கிறாரு அந்த இந்த அனிமேஷன் படத்தில். இது அனிமேஷன் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அப்படி இருக்கு, ரியலிஸ்டிக்கா இருக்கு. நம்ம வந்து சில வினாடிகள் வந்த அந்த கூலியில வந்த அந்த ரெட்ரோ ரஜினி அதை பார்த்தே வந்து நம்ம கூஸ் பம்பாகி அவ்வளோ ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தோம்ல. இந்த கோச்சடியான் ரஜினி, புதிய ரஜினியை பாருங்க, கொண்டாடி தீர்த்துருவீங்க. அவ்வளவு அழகாக அந்த முகத்தை வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. தீபிகா படுகோன் அத்தனை இயல்பாகவும் அந்த ரியலாக தீபிகா படுகோன் தான் அப்படிங்கிற அதை நம்மளை உணர வைக்கிறாங்க. இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, ரஜினி சார் வாய்ஸ் வேற எந்த படத்துலையுமே இல்லாத அளவுக்கு ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மனதை அப்படி தொடுகிற மாதிரியான ஒரு வசீகர குரல் அது. எங்கள் நாட்டின் ரத கஜ துரக பதாதிகளை இந்த படத்தில் அவ்வளோ அழகாக இருக்கு அவருடைய டப்பிங்கு. அதுவும் ஒரு பாட்டு ஒன்று, அவருடைய வெறும் வசனம் தான் அது, வைரமுத்து எழுதுகிற அந்த கவிதையை அப்படியே படிக்கிறார் ரஜினி சார். ஆனால் அது ஏற்படுத்துகிற தாக்கம், நான் வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் வந்து அதை என்னுடைய ரிங்டோனாக வச்சுருந்தேன். இந்த மாற்றம் ஒன்று தான் மாறாதது அப்படின்னு ரஜினி பேசுகிற அந்த பாட்டை 10 ஆண்டு காலம் ரிங்டோனாகவே வச்சுருந்தேன். ஏன்னா வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கு அதில் ஒவ்வொரு வரியும். இந்த புதிய டீசரில் வந்து ரஜினி சாரோட அந்த வாய்ஸ், மாற்றம் ஒன்று தான் மாறாதது அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். பார்த்தாயா என் ரத கஜ துரக பதாதிகளை அப்படின்னு அவர் பேசார் பாருங்க. அது தமிழ், தூய தமிழ். அந்த தமிழை வந்து, இது தூய தமிழ் இல்லை, சமஸ்கிருதம் தான். ஆனால் அவர் பேசுகிற அந்த விதம் நீ கேட்டு பாருங்க, அவ்வளவு அப்படியே கிறிஸ்டல் கிளியராக அப்படி ஷார்ப்பாக இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது வந்து திரும்ப இந்த படத்தை பார்க்குற ஆர்வம் வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப இருக்குது. நான் இந்த படத்தை வந்து படம் ரிலீஸ் ஆனப்போ நானும் தேசிங் பெரியசாமி தான் இந்த படத்தோட FDFS பார்த்தோம் காசி தேட்டரில். அப்படி என்ஜாய் பண்ணி கைத்தட்டி சிரித்து அப்படி பார்த்தோம் அந்த படத்தை. அதன் பிறகு கூட நான் 3 முறை இதை தேட்டரில் பார்த்துருக்கேன். அது எத்தனை மணிக்கு தெரியுமா அந்த படம்? நைட்டு 1 மணிக்கு பார்த்தோம். ஸோ அப்படி பார்த்த ஒரு படம் இப்போ வந்து இன்னும் சிறப்பாக உருவாக்கியிருக்காங்க. அந்த மறு உருவாக்கம்ன்றது எதிர்பாராத ஒரு இன்ப அதிர்ச்சி மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது அந்த டீசர். இந்த டீசரில் இருக்கிற அந்த குவாலிட்டி படம் முழுக்க அவங்க பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக அந்த ரிலீஸ் அப்போ செய்யாத சாதனையை இந்த படம் வந்து இந்த மறு வெளியீட்டில் செய்யுது. மறு வெளியீடுன்னு சொல்ல முடியாது, புது வெளியீடு அப்படின்னே வந்து நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளவு சிறப்பாக அந்த காட்சியை வந்து அமைஞ்சது. ரஜினி சாருடைய தோற்றம் வந்து நல்லா இருந்தது. மற்ற கேரக்டர்ஸ் எல்லா கேரக்டரையும் காட்டலாம் கூட பார்த்த அந்த ஒவ்வொரு பாத்திரங்களும் வந்து அவ்வளோ சிறப்பாக இருந்தது. குறிப்பாக நாகேஷோட பாத்திரம் இன்னும் நல்லா வரும் அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம். ஏஆர் ரஹ்மானுடைய இசை வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. சௌந்தர்யாவுக்கு வந்து ஒரு அந்த ஆதங்கம் இருந்தது. அந்த ஆதங்கத்தை எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே போல் ரஜினி சாரை கூட குருவித்தலில் பணங்காய வைக்கிற மாதிரி பெரிய பொறுப்பு வந்து சௌந்தர்யாவுக்கு சமாளிக்க முடியல அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் லிங்கா ஆடியோ லான்ச்சில். ஸோ இன்னைக்கு வந்து இந்த டீசரை பார்த்து வந்து அவங்களுடைய அந்த ஆதங்கம், அந்த வருத்தம் எல்லாமே போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது படமாக வெளியாகும் போது நிச்சயமாக ஒவ்வொரு ரஜினி ரசிகனும், ஒவ்வொரு சினிமா ரசிகனும் நிச்சயமாக அந்த படத்தை கொண்டாடுவான் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை.